இது பேய்களின் உலகம். வலிமை அதிகரித்து விட்டால் மனுஷங்க மிருகமாகவும், இன்னும் வலிமை அதிகரிக்கும் போது பேய்களாகவும் மாறிவிடுவார்கள். இப்போ மனுஷங்களோட வலிமையை பாருங்கள், பயங்கரமான வலிமை. இது மனித வலிமை கிடையாது. வலிமை அதிகரிக்கும் போது நாம் மனுஷங்களாகவே இருக்க மாட்டோம். இவ்வளோக்குள்ள வலிமை இருந்தால் தான் நம்ம மனுஷங்க. வலிமை அளவுக்கு அதிகமாகும்போது நாம் என்னவாயிரும், மிருகமாக மாறுவோம். அதை விட அப்போ மிருகத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமையை விட இன்னும் அதிகமாகும்போது பேய்களாக மாறிவிடுவோம். அதை விட பேய்களுக்குன்னு இவ்வளோதான் வலிமைன்னு ஒன்று இருக்குது. அதை விட அதிகமாகும்போது நாம் ராட்சசர்களாகவும் அரக்கர்களாகவும் மாறிவிடுவோம், பிசாசுகளாகவும் மாறிவிடுவோம். அதனால் எவ்வளோதான் வலிமை நமக்கு பயங்கர அதிகமாகிடுச்சு, அப்போது நம்ம மனுஷங்களாக தான் இருப்போம்னு நினைக்காதீங்க. மனிதத்தன்மை ஏன் இல்லாமல் போச்சுன்னா, மனிதத்தன்மையோடு இருக்கணும்னா நமக்குன்னு மனிதத்தன்மைக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமையோடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் நாம் அளவுக்கு அதிகமான வலிமைகளோடு இருக்கிறோம். நிறைய அது காரணம் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்குது, பயங்கர வலிமையை கொடுக்குது. அதனால் அந்த வலிமை அப்போ என்ன ஆகுன்னா, நம்மளால் மனுஷங்களாக இருக்க முடியல. நம்ம ஒரு மிருகமாக மாறிவிடுகிறோம், பேய்களாக மாறிவிடுகிறோம், பிசாசாக அரக்கர்களாக மாறிவிடுகிறோம். மனுஷங்களாக இருக்கணும்னா அதற்கு ஒரு வலிமை இருக்கிறது, அதற்கு ஒரு அளவு இருக்குது. அப்போ தான் நம்ம மனுஷங்களாக இருக்க முடியும். நம்முடைய வலிமை அதிகரிக்கும் போது நம்ம மனுஷங்களாக இருக்க முடியாது, மனிதத்தன்மையோடு இருக்க முடியாது, மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு வாழ முடியாது. மனித நேயத்தோடு வாழ வேண்டுமென்றால் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இருக்கக்கூடாது. அப்போ அளவோடு தான், நம்முடைய வலிமை அளவோடு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம மனுஷங்களாக வாழ முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் மனுஷங்களுக்கான உலகம் கிடையாது, இது பேய்களுக்கான உலகம். இது அதனால் இது பிசாசுகளுக்கான, சாத்தான்களுக்கான, அரக்கர்களுக்கான, ராட்சசர்களுக்கான உலகம் இது. இதில் எல்லாரும் பேயா அப்படி கிடையாது. சிலர் கொஞ்சம், அதாவது மனுஷங்களாக வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி, மனுஷங்களாக வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி, மனிதத்தன்மையோடு மனிதநேயத்தோடு வாழ்கிறவர்கள் ரொம்ப கம்மி, அதாவது வலிமை குறைவாக வாழ்கிறவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே மிருகங்களாக வாழ்கிறவர்கள், அப்புறம் கொஞ்சம் வலிமை அதிகரித்தவங்க மிருகங்கள். மனிதர்களுக்குன்னு இவ்வளோ தான் வலிமைன்னு ஒன்று இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமான வலிமை உடையவர்கள் மிருகங்கள், அதை விட அதிகமான வலிமை உடையவர்கள் பேய்கள், அதை விட அதிகமான வலிமை உடையவர்கள் அரக்கர்கள், அந்த மாதிரி அதை விட அதிகமான வலிமை உடையவர்கள் ராட்சசர்கள். அந்த மாதிரி ராட்சசர்கள்னால் நிறைய பேரை வேலை வாங்குவாங்க, நிறைய பேரை தனக்கு கீழே வச்சு வேலை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கும். அடிமைப்படுத்துகிற திறன் தான் ஒரு வலிமையின் அளவுகோல் அப்படின்னு பார்க்கணும். அதனால் மனுஷங்க எல்லாருமே மனுஷங்களாக வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி, அப்புறம் மிருகங்களாக வாழ்கிறவர்கள், அப்புறம் பேய்களாக, மிருகங்களை விட பேய்களின் வலிமை அதிகம், பேய்களை விட அரக்கர்களின் வலிமை அதிகம், அரக்கர்களை விட ராட்சசர்களின் வலிமை அதிகம். அந்த மாதிரி மனுஷங்களில் வலிமையில் வேறுபாடு இருக்குல்ல, ஒவ்வொருடைய வலிமையிலும் திறமையிலும் வேறுபாடு இருக்குல்ல. அப்படி திறமையும் வலிமையும் அதிகரிக்கும் போது அவர்கள் மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க, மிருகமாக மாறிவிடுவார்கள். மிருகங்களோட வலிமை அளவுக்கு அதிகமாகும் போது, மிருகங்களுக்கான வலிமை அந்த அளவை கடக்கும்போது அவர்கள் பேய்களாக மாறிவிடுவார்கள். பேய்களுக்குன்னு இவ்வளோதான் வலிமை. அந்த வலிமையை விட அதிகமான வலிமையை ஒருவருக்கு வரும்போது அவர்கள் அரக்கர்களாகவோ ராட்சசர்களோ பிசாசுகளாகவோ மாறிடுவாங்க. அது மாதிரி இந்த உலகம் என்பது மனுஷங்க கொஞ்சம் பேர் வாழ்கிறாங்க, அப்புறம் மிருகங்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க, அதை விட பேய்களும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இப்படி பேய்கள், மிருகங்கள், மனுஷங்க, பிசாசுகள், ராட்சசர்கள், அரக்கர்கள், இப்படி வாழுகிற உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்பது மனுஷங்களுக்கான உலகம் அல்ல. மனிதத்தன்மையோடு இந்த உலகில் வாழவே முடியாது. அதனால் இது பேய்களின் உலகம், மிருகங்களின் உலகம், பிசாசுகளின் உலகம், அரக்கர்களின் உலகம், ராட்சசர்களின் உலகம். இப்படி நம்ம இப்படி சொல்வதில் ஒன்றும் தவறில்லை, அதுதான் சரி. இது சும்மா ஏதோ ரசனைக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதாங்க உண்மை.